நீங்களும் என்ன மாதிரி சிங்கப்பூர் வந்து சூவிங் கம் சர்ச் பண்ணீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆமாங்க, சிங்கப்பூர்ல சூவிங் கம் இம்போர்ட் அண்ட் செல் பேன் தாங்க. 1992ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எதனால அப்படின்னா, எம்ஆர்டி ஸ்டேஷன்ஸோட டோர்லையும் லிஃப்ட் பட்டன்ஸ்லையும் இந்த சூவிங் கம் இருக்கிறதுனால அந்த டோட்டல் லாக்கிங் சிஸ்டமே ஜாம் ஆயிருக்குங்க. இதை க்ளீன் பண்றதுக்கு இயர்லி எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு. அதை கட் டவுன் பண்றதுனாலையும் சிங்கப்பூர் சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுக்காகவும் தாங்க இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதுவே 2004லங்க சிங்கப்பூர் ஃபார்மசிஸ்ல நம்ம சூவிங் கம் வாங்கிக்கலாம் ஃபார் மெடிக்கல் பர்பஸ் ஒன்லி, அண்டர் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ சிங்கப்பூர் நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி உங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் கேரி பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் செல் ஆர் இம்போர்ட் பேன் இன் சிங்கப்பூர் கண்டிப்பாக. பப்ளிக் பிளேஸில் சூ டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் $1000 ஃபைனுங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டிவ் ஒர்க் ஆர்டரும் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஓவராலாக சூ பண்ணலாம், செல் ஆர் இம்போர்ட் பண்ணக்கூடாது. ஃபார்மசி கம் இஸ் ஓகே வித் அட்வைஸ். பப்ளிக்ல டிஸ்போஸ் பண்ணக்கூடாது.